உங்களை பார்த்தும் சிரிப்பாங்க, இயேசுவை பார்த்தும் சிரிப்பாங்க. ஆனா இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். நீங்க தொடர்ந்து இயேசு பின்னாடியே ஓடுங்க, எபிர போல. அந்த போனோம் அங்க போய் அவங்கள எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. நீ வெளியே போயிடு ஃபர்ஸ்ட். நீ வெளியே போ. எல்லாரையும் நம்ம வாழ்க்கையில இப்படி சிரிக்கிறவங்களை பார்த்து, நம்ம வாழ்க்கையில கிண்டல் பண்றவங்களை பார்த்து, நம்ம வாழ்க்கையில வேண்டாத வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ வெளியே போ. நீ வெளியே போயிடு. அவங்கள வெளியே துரத்துறதுக்கு தான் ஆண்டவர் கூட நம்ம இருக்கணும். அவங்கள வெளியே போயிட்டு அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு திருப்பி உயிர் வர செய்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு அற்புதம் செய்கிறவர். உங்க பிள்ளைக்காக, உங்க மகனுக்காக, உங்க மகளுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டோடைய பாதப்படியில விழுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டோடைய பாதப்படியில விழுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டோடைய பாதப்படியில விழுங்க. உங்க வாழ்க்கையில அவரை இன்வைட் பண்ணுங்க. ஏசப்பா நீங்க வாங்க, எங்க குடும்பத்துல வாங்க. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும். எதிரு ஓடுந்தனலாம் இவரு ஏதாவது ஒரு அற்புதம் செய்து முடிப்பாரு. ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். இவரால முடியும். அதனாலதான் ஓடினாரு. கடைசியில் அந்த அற்புதத்தை, மரித்து போன மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஒன்னும் இல்லாத காரியங்களை கர்த்தர் அழகா செய்து முடிப்பாரு. பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் தேவைன்னா இயேசு பின்னாடியே ஓடுங்க. அவர் அருமையான காரியங்களை செஞ்சு கொடுப்பாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.